எகிப்து ராஜாவுக்கு என்னுடைய வல்லமையை நான் காட்டுவேன். கர்த்தர் சொன்னார், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்டா. அது என்ன செய்ய போறீங்க? என் வல்லமையை காட்டுறேன். அப்ப எதிரிகளுக்கு அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். புறஜாதிக்கு அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். உனக்கே அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். ஏன்னா power of God is the visiting God of God. வல்லமை தான் அவரோட விசிட்டிங் கார்டு. எதுக்கெல்லாம் லிமிட் இருக்கோ அதெல்லாம் நீ கேளு. எதெல்லாம் அன்லிமிட்டோ அதெல்லாம் நாடு. அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் ஓவர் நைட் உன் கையில் கொடுக்க முடியாது. நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை நாட. அப்போ வல்லமையை நாடணுமா? ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களேன், அப்படி நாடுங்களேன். சமூகம் அவருடைய வல்லமையை உங்கள் மத்தியில் இறக்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தரையும் பிரிச்சு சொல்றாரு. தேவனே வல்லமையும் பிரிக்க முடியாது, ஆனா பிரிச்சு சொல்றாரு. ஏன்னா உனக்கு அது புரியணும்ன்றக்காக. கர்த்தரை தேடுற நீ கர்த்தரை மட்டுமல்ல அவருடைய வல்லமையையும் நாடு. ஜெபம்தான் நீ பண்ணுவ, ஆனா பதில அவர் யாரு? ஆமா, நீ எவர் தேவையில்லைன்னு நினைக்கிறியோ பதில் அவர் தான் கொண்டு வருவாரு. நீங்க நல்லா ஜெபிங்க, ஆனா பதில் வந்து உங்களுக்கு வராது, ஊழியக்காரன் கொடுத்தவர் கொண்டு வராரு. எசேக்கியா எதிரிகளால் சூழப்பட்ட போதும் ஏசாயா வந்து உதவி செய்தான். எசேக்கியா படுத்து கடந்து மரணப்படுக்க இருந்த பொழுது ஏசாயா வந்து சொன்னா, உனக்கு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டுறேன்னு சொல்றாரு. அடுத்து இந்த எசேக்கியா திரும்ப வந்து அயல் நாட்டுக்காரனை கூட்டு வந்து அவன் வந்து இவனுக்கு வந்து பரவாயில்ல, நீ மரணப்படுக்கையிலேருந்து எந்திரிச்சிட்டேன்னு இவனுக்கு வந்து நிறைய என்ன செய்கிறான், கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது அவனை கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் பாருன்றான். கான்ஃபிடென்ஷியல் பிஸ்னஸ் மேன். இதில் ஒரு பெரிய விஷயம் இதுலேருந்து கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஒரு பிஸ்னஸ் மேனு என்னதான் வந்து பிஸ்னஸ் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் மனைவிக்கு கூட சில விஷயங்களை, அவனுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கிற பலருக்கு கூட சில விஷயங்களை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்காட்டி, he is not at all worth, he is not at all fit to be a businessman. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கிட்டீங்க? என்கிட்ட அது கிடையாது. நான் ஒரு பேனா அவனால் ஊரை கூப்பிட்டு பேனா வாங்கிட்டேன் அப்படின்றாள். கர்த்தர் சொன்னார், தட் இஸ் வாட் எசேக்கியா டிட். உன்னை புரிஞ்சுக்க, கான்ஃபிடென்ஷியல்ன்ற ஒரு ஏரியா வந்து இருக்கணும். அவன்கிட்ட இல்லை. அவன் சொன்னான், என்னால் நடக்கும், விட்டுரும். ஒவ்வொரு நேரத்திலும் எசேக்கியா வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் ஏசாயா மூலமாக தேவன் அந்த டிவைன் கனெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். யாரெல்லாம் வாழ்க்கையில் இங்கே பாருங்களேன், என் வாழ்க்கையில் இந்த நாட்கள் ஒரு 6 மாதத்தில் நான் ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ரொம்ப பவர்ஃபுல்லானது பணம் கிடையாது, தேவன் கொடுக்குற உறவுகள். இதுதான் நான் நிறையா கற்றுக்கிட்ட விஷயம். நீங்கள் எவ்வளோ பணம் போட்டு எதை வாங்கியிருந்தாலும் சரியான ஆளும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து அம்புட்டையும் கட்டி ஆண்டுட்டு வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். நீ பள்ளிக்கூடத்தை நீங்கள் கட்டலாம் சார், சரியான ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கட்டலாம் சார், சரியான செஃப் உங்களுக்கு கிடைக்கணும் சார். ஹோட்டல் நீங்கள் வாங்கலாம் சார், சரியான ஜெனரல் மேனேஜர் உங்களுக்கு வரணும். எவ்ரி கனெக்ஷன் இஸ் அ காட் கிவன் பிளஸ்ஸிங். பணம் இருக்குது, எனக்கு எவனும் தேவையில்லைன்னு நினைக்கிறவன் வாழ்நாளெல்லாம். ஆனால் உறவுகளுக்கு முக்கியம். உறவுகள் தான் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்தில் தேவன் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எது என்று சொன்னால் நான் தாராளமாக சொல்வேன், அது தேவன் கொடுக்கிற உறவுகள் தான். கையை தட்டி கத்த காண்டி சொல்லுவோம் ஆமென். 100 ரூபாய்க்காண்டி மல்லு கட்டுறவன்லாம் இருக்கிறான். 100 ரூபாய்க்கு சண்டை போடுறவன் நடுத்தருக்கு வரவன் இருப்பான். அவனுக்கு உறவுன்னு அர்த்தம் தெரியாது, அவ்வளோதான் அவன் ஸ்டாண்டர்டு. ஆனால் நம்ம we are hybrid. பைபிள் சொல்லுது, மிகுந்த ஜாக்கிரதையோடு ஒரு மனப்பாட்டை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையோடு. அது ஒரு கண்ணாடி பாத்திரம். சட்டு மனுஷன் தூக்கி எறிகிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒத்த குறைங்க தான் இருப்பான். ஆனால் தேவன் கொடுக்குற உறவுகளோடு அதை கனம் பண்ணுறவன், அதோடு கூட நடைபெறுகிறவன், அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கனம் பண்ணப்படுகிற மனுஷனாக இருப்பான். கர்த்தர் நேபுகாத்நேச்சரை நேசிச்சாராம். நேபுகாத்நேச்சரை கர்த்தர் நேசிச்சனால டேனியல் அவனுக்கு கொடுத்தாராம். கர்த்தர் பார்வோன் மேல கரம் இருந்தனால யோசேப்பு அவனுக்கு கொடுத்தாராம். உங்க மேல கர்த்தர் கரம் இருக்கும்போது
கர்த்தர் யோசேப்புகளையும் தானியேல்களையும் உங்களுக்கு தருவார். ஆமென். So you know one thing, பெரிய பிரச்சனை வரும்போது எசேக்கியா என்ன செய்யறான்? கர்த்தருடைய வல்லமையை நாடுறான். நாடி அவரை பார்த்து ஜெபிக்கிறான். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். நீங்கள் பாடுங்களேன் நைட்டு. பதில் தாருமே. எல்லாரும் வாயை திறந்து. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான். சனகரிப்பு எழுதி கொடுத்துருக்கிறான். எவ்வாறு நீ எகிப்திட்ட போய் நீ கை கோர்க்க போறியா? ஏண்டா நீ பேய்க்கு பயந்து பிசாசிட்ட மாட்டிக்குவ. எகிப்திட்ட போறது எப்படின்னா கந்து வெட்டிக்கு பயந்து ரன் வெட்டிக்கு போற மாதிரி. அவன் ஹெல்ப் பண்ணிடுவான், ஆனா எகிப்திட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அது எசேக்கியாவுக்கு தெரியும். ஆனா இவன் என்ன நினைக்கிறான்? சனகரிப்பு எகிப்துக்கு போயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவன் எகிப்திட்ட போல எல்சடாயிட்ட போயிட்டான். அவன் எழுதி கொடுத்துருக்கிறான். உன்னை மரியாதையா நீ எனக்கு சரணடைஞ்சுன்னு சொல்லும் போது என்ன செஞ்சுட்டான்? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அசைவாட்டு பலி மாதிரி அவன் எழுதி கொடுத்த லெட்டரை நேராக கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டான். ஐயா நீங்க பாருங்க, அவர்கள் எத்தனையோ நாடுகளை ஜெயித்தார்கள். அந்த தெய்வமெல்லாம் அவங்கள காப்பாற்றல. காரணம் அது உன்னைக்கே தெய்வமே இல்லை ஆண்டவரே. ஆனா நீங்க தான் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ ராபா காமாலா, எத்தனையோ பேருக்கு இந்த வியாதி வந்திருக்கலாம், செத்து போயிருக்கலாம், அவங்க கூட கடவுளை கும்பிட்டுருக்கலாம். ஆனா அவைகளெல்லாம் கடவுள் அல்லவே ஆண்டவரே. நீரோ ஆண்டவரே யெகோவா ரஃபா, நீ சுகமளிக்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்துக்கு வராம பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வல்லமையை நாடுறது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எத்தனை பேர் கர்த்தரை நாடி இருக்கிறீங்க, வல்லமையை நாடி இருக்கிறீங்களா? அவருடைய வல்லமையை நாடுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். காலையில ஜெபம் பண்ணிட்டு உலகமே வேலைக்கு போயிடுது, உலகமே பணம் சம்பாதிக்க போற. திருடன் கூட ஜெபிச்சுட்டு திருட போயிடுறான். இன்னைக்கு நல்ல துணியா வெளியே காய பண்ணுன்றான். இதுக்கு பேர் தான் கர்த்தரை நாடுவது. கர்த்தரை எல்லாருமே நாடுறாங்க. கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்க கூட மனைவி போய் கடவுளை நாடிடுது. கடவுளை எல்லாம் தான் சார் நாடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீ கடவுள் இல்லை, கடவுளை மட்டும் இல்லை, அவருடைய வல்லமையை நாடு. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? உன் மனசெல்லாம் கடவுள் மேலேயே இருக்கும். நீ கர்த்தரை மட்டும் நாடிட்டினா உன் மனசு வேலை மேலேயே இருக்கும். கர்த்தருடைய வல்லமையை நீ நாடிட்டினா உன் மனசெல்லாம் தேவன் மேலேயே இருக்கும். எப்படினாலும் இன்றைக்கு எனக்கு கனவுகளை தேவன் திறப்பார், என் வாழ்க்கையில் காரியங்களை முடிப்பார். அந்த லெட்டரை கொண்டு அப்படியே வச்சு ஜெபிக்கிறான். அப்பா நீங்க வாசிங்க, ஸ்கேன் பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. நான் கூட இப்போ பாருங்க இவ்வளோ ப்ரேயர் பாயிண்ட் வைக்கிறேன் தேவ சமூகத்தில். அப்பா ஸ்கேன் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு ஸ்கேன் அப்படி ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், அத்தனை பேர் அற்புதங்கள் நடக்கிற இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எசேக்கியா கர்த்தருடைய வல்லமையை நாடினான். நடந்தது என்ன? அன்று இரவு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு தூதன் புறப்பட்டு போய் எதிரிகளுடைய பாளையத்தில் இறங்கி, ஒரே ஒரு தேவதூதன் 1,85,000 அசீரிய ராஜாவின் படைகளில் இருந்த 1,85,000 போர் வீரர்களை ஒரே நாள் இரவிலே வெட்டி வீழ்த்தினார். கையை தட்டு. ஆமென். கர்த்தருடைய வல்லமையை நீ நாடுவாயானா உன் வாழ்க்கையெல்லாம் நீ சம்பாதிக்காத தேவன் ஒரு வருஷத்தோட கொடுப்பாருங்க சொன்னார். வருஷமெல்லாம் சம்பாதிக்காதத ஒரு நாள் இரவிலே தேவன் கொடுக்க முடியும். ஆண்டவரே சபை உங்க வல்லமையை நாடட்டும், உங்க வல்லமையை நாடட்டும், வல்லமையை நாடட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வல்லமையை சபை நாடுறதுன்றது அப்ரோச் பண்றது, அப்படி நெருங்குறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெருங்க 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 அந்த வல்லமை உங்கள்கிட்ட பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து சில வாரங்கள் தேவனுடைய கிருபையின்படி வல்லமையை நாடுவது எப்படின்னு பார்க்க போறோம். வல்லமையை நாடும் போது என்னெல்லாம் நடக்குது, எதுலெல்லாம் கர்த்தரோட வல்லமை இருக்கு, நீங்க அதெல்லாம் நாட 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 அதுல இருந்துலாம் வல்லமை அப்படியே டெலிவர் ஆகிட்டே இருக்கும், அதுல இருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓ மை காட், இதுவரை இல்லாத அளவு
சபையானது கர்த்தருடைய வல்லமையை தங்கள் வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் காட்ட போகிறது. எகிப்து ராஜாவுக்கு என்னுடைய வல்லமையை நான் காட்டுவேன். கர்த்தர் சொன்னார், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்டா. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? என் வல்லமையை காட்டுறேன். அப்ப எதிரிகளுக்கு அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். புறஜாதிக்கு அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். உனக்கே அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். ஏன்னா பவர் ஆஃப் காட் இஸ் த விசிட்டிங் காட் ஆஃப் காட். வல்லமை தான் அவரோட விசிட்டிங் கார்டு. சார் 10% எதிர்பார்ங்க சார். ஏன் சார் வல்லமைன்னு ஒன்று பெரிய செங்கடலை மட்டும் பார்க்குறீங்க? உங்கள் லெவலுக்கு இறங்கி பேசுகிறேன். சில நேரம் என்கிட்ட வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜெபிக்க வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்க. சில என் பையன் பரிசு எழுத போகிறான். அப்போ நான் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் மேலே தலையில் கை வைக்கிறனால இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடணுன்ற அளவுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசலை, என் ஃபெய்த் லெவலில் பேசுகிறேன். நான் ஜெபிச்சனால ஒரு 20 மார்க் நீ இவனு கூட போட மாட்டீங்களா அப்படி, ஒரு 20 மார்க்ஸ் நான் கையை வச்சனால இவன் எடுக்கிற மார்க்கோட சேரட்டு ஒரு 20 மார்க் அங்கே தொடங்குச்சு. அப்போ நான் 100 ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் பேசலை, 20 மார்க்ஸ். அப்போ என்ன, நான் அந்த 20ல் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அவன் பாருங்க ஒரு 30 எடுத்துருக்கானா, ஏன் 20 சேர்ந்து 50,000. நான் கையை வச்சனால ஒரு மாற்றம் அவனுடைய பேப்பரில் நடக்கணும், அவ்வளோதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதுக்கு பிறகு தான் நாடு 20க்கு வர, அடுத்து 60க்கு வர, அடுத்து 80க்கு வர. ஸோ இப்படி தான் காட்ஸ் பவர் நம்ம லைஃப்பில் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் லெவலில் இறங்கி தேவன் அதை செய்ய ஆரம்பிப்பார். சார் நாடுங்க, அவருடைய வல்லமையை நாடுங்க. இந்த இரவிலே நான் சொல்கிறேன், இந்த இரவிலே அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் முடிச்சுகளை அவிழ்க்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். தேமா நாகாரா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு க்ரோத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பான டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஓவர் நைட் மிராக்கில் பாசிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்ப வழக்கம் போல் அப்படி அல்ல. என் அன்புக்குரிய அப்படியே உங்களை வந்து ஒரு லைஃபுக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃபுக்குள்ள, சூப்பர் நேச்சுரல் மீட்டிங் இல்லை, சூப்பர் நேச்சுரல் லைஃப். லெட்ஸ் ஆல் ஸ்டெப் இன் டு தி சூப்பர் நேச்சுரல் realm. My beloved brother and sister, பைபிள் உங்களை வல்லமையை நாட சொல்லு. ஸோ வல்லமையோடு எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வருகிற வாரம். இந்த வாரம் ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பார்க்க விரும்புகிறேன். இதை நாடும்போது இதுக்குள்ள கடவுளோட வல்லமை இருக்கான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த முடிச்சு அவுக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அதிலிருந்து வெளிப்படும். என் அருமையான தேவனுடைய மகனே மகளே, இது நீ வல்லமையை நாட வேண்டிய நேரம். மனுஷனை நம்பி இருக்கிற, மனுஷன்ட்ட வந்து யாதை செய்யுங்க நீ சொல்லியிருக்கிற, உன் அறிவை நம்பி இருக்கிறோம், திட்டத்தை நம்பி இருக்கிற. ஆனால் இன்றையிலிருந்து இன்னைக்கு இரவு உங்கள் வல்லமையை நாடுறேன் ஆண்டவரே, உங்கள் வல்லமையை நாடுறேன். ஒரு தடவை கை தட்டுங்க அவருக்கு. வல்லமை நாடுறேன். அப்படி அந்நிய பாஷையில் ஷாதரா மலாதிரி மேனே ஹம்துன மரமதி அங்கர பலபதுரி மரமதிர மரமு மேகர பலபதுரி மரமதி அங்கர மரமதி அங்கர மரமதுர பரபரபரபரபரபரபர. ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். நாளெல்லாம் பாரத்தி கர்த்தாவே அமர்ந்திருப்பே, நாளெல்லாம் பாரத்தி ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. இப்ப அவருடைய வல்லமை விளங்கும் ஸ்தாலத்துல நீங்க இருக்கிறீங்க பாருங்க. ஒரே ஒரு நாள் நைட்ல ராபாக்கா, ஒரு நாள் நைட்ல, ஓவர் நைட்ல ஆமனுக்கு செடிய அவனுக்கு மேல நிழல் தர அளவுக்கு தேவன் கொண்டு வந்தார். வல்லமையை நீங்க சார்ந்துக்கிற காண்டி நான் ஒரு நெகட்டிவான எக்ஸாம்பிளை சொல்றேன். அடுத்து ஒரே நாள் நைட்ல அவனுக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்த அவ்வளோ பெரிய மரத்தை வேரோட பட்டு போகும்படி செஞ்சார். அவர் நினைச்சார்னா நீ 1000 பொய் சொல்லி சம்பாதிச்ச பணத்தை ஒரே நாள் நைட்ல காலி பண்ண முடியும். ஒரே நாள் நைட்ல, நாளை காலையில் இருக்காது. அவர் நினைச்சார்னா நீ உண்மை மட்டுமே பேசி 1 ரூபா கூட சம்பாதிக்காம இருந்தாலும்
ஒரே நாள் நைட்டுக்குள்ள உன்னை மேல கொண்டு வந்து கர்த்தர் வைக்க முடியும். நெகட்டிவே நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நெகட்டிவ் ஏன் தெரியுமா சொல்றேன்? கர்த்தருடைய வல்லமை நினைச்சா அவர் வல்லமை இதையும் செய்ய முடியும்னா நான் ஒன்ன செய்யணும். அது என்னன்னா, அவர் வல்லமையத்தாயா நான் நாடணும். அவர் வல்லமையத்தான் நான் நாடணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வல்லமையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. 20% 60% உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வல்லமை என்று ஒன்று எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வல்லமையின் அளவு பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். வல்லமை என்பது யாரோ சிலருக்கு சொந்தமானதல்ல. வல்லமை என்பது மறுபிறப்படைந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சொந்தமான ஒரு விஷயம். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. இந்த இரவுல சொல்லுங்க, பிதாவே, சொல்லுங்க, பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையை நான் நாடுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க சார். 1,85,000 எதிரிய ஒரே நாள் நைட்ல வெட்டி ஸ்லாட்டர் டவுன். நாளை காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நீங்க இருப்பீங்க சார், பிரச்சனை இருக்காது சார். அதுதான் அவருடைய வல்லமையை நாடுறது. உங்களுக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள். ஆகவே தேவனுடைய வல்லமையை நாடக்கூடிய மனுஷனாய் நான் இருப்பதற்கு ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லி தருகிறார் என்பதை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து நான் தொடர்ந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஓகே, 2 முக்கியமான வார்த்தைகள் இங்கு வருகிறது. சொல்லுங்க 2 முக்கியமான வார்த்தைகள் இங்கு வருகிறது. ஒன்று, நான் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, வல்லமை என்கிற வார்த்தை இங்கு வருகிறது. வல்லமை என்கிற வார்த்தை இங்கு வருகிறது. அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தை இங்கு வருகிறது. என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். வல்லமையோடு தொடர்புடைய வார்த்தை எது? கையை தட்டுங்க. வல்லமையோடு தொடர்புடைய வார்த்தை எது? விசுவாசம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். எனக்கு வல்லமை உண்டு. Jesus was full of power as the heavenly Father is. தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனைப் போலவே பூரணமாய் வல்லமைகளால் நிரம்பின ஒரு பாத்திரமாகவே இருந்தார். He was a mobile dynamite. இயேசு நடமாடக்கூடிய ஒரு வெட்டி குண்டு. அவருக்குள்ள வல்லமை பிதாட்ட இருந்த அதே வல்லமை. பைபிள் சொல்லுது, ஒரே பேரான குமாரனுக்கு ஒத்த மகிமை அவரிடத்தில் இருந்தது. பிதாவின் மகிமைக்கு ஒத்த மகிமை அவருக்கு இருந்தது. பிதாட்ட இருந்த அதே பவர் சரீர பிரகாரமாய் அவரிடத்தில் வாசமாய் இருந்தது. நம்மள்ட்ட எல்லாம் ஆவியில வாசமா இருக்கு. இயேசுட்ட சரீரத்திலே அது இருந்துச்சான். நல்லா கவனிங்க. He was full of power. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்ப அவர் முழுவதும் வல்லமையிலே நிரம்பி இருந்தார். ஆனால் அது அவரை விசுவாசித்தவர்களுக்கு மாத்திரம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. கையை தட்டுவதற்கு ஆமென், ஆமென். That power was not released to everybody, but to the people who ever believed him only. அவரிடத்தில் இந்த வல்லமை நம்பினவராக இருந்தார். ஆனா அந்த வல்லமை யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, எவனெல்லாம் விசுவாசம்ன்ற சாவியை போட்டானோ அவனுக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவரை விசுவாசியாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அவர் உயிரோடு இருந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் நீங்கள் அற்புதத்தை பெறாதவர்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். மன்னித்துக் கொள்ளவும். அவர் இருந்தார்னா இந்நேரம் நான் நல்லா இருப்பேன். ஆயிருக்கவே மாட்டேன். ஆமா, அவரை விசுவாசிக்காத ஒருவன் அவர் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்திருந்தால் கூட அவன் அற்புதங்களை பெற்றிருக்க மாட்டான்.
ஆனால் அவரை விசுவாசிக்கிற ஒருவன் அவருக்கு பின்பாக 2000 வருடம் கழித்து பிறந்தாலும் அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் இருந்தான். மகனே மகளே, the years is not a matter, the distance is not the matter. நீ அவரை விசுவாசிப்பாயானால் இந்த இரவு அவருடைய வல்லமை உனக்கு கட்டவிழ்க்கப்படுது. ஃபெய்த்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஃபெய்த்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் மணி, அதாவது ஆவி மண்டலத்தின் ஐஸ்வர்யம், பணம். எது? விசுவாசம். ஆமென். ஆவி மண்டலத்தில் அதான் பணம். இன்னைக்கு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். சபையானது விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும், இயேசுகிட்ட பவர் அவ்வளவு இருந்தாலும் அவரை விசுவாசித்தவனுக்கு மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசத்திற்கு வல்லமையை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. ஃபெய்த்துக்கு இட் ஹேஸ் அ பவர் டு ரிலீஸ் த பவர். விசுவாசம் என்கிற சாவி வைத்திருக்கிறவனுக்கு வல்லமையை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் உன் வாழ்க்கையில். அதாவது ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னு வாங்கல. அந்த ஆப்போசிட் போல்ஸ் எது தெரியுமா? ஃபெய்த் அண்ட் பவர். Where there is faith, there is power. எங்க விசுவாசம் இருக்கோ அங்க வல்லமை இல்லாம இருக்க முடியாது. இப்ப வல்லமை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, வல்லமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, விசுவாசம் இல்லைன்றது அர்த்தம். அதான் கேட்கற, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். அப்ப வல்லமை இருக்கு உனக்கு. என் வல்லமை இப்ப நான் ரிலீஸ் பண்றேன்றாரு. அவர்கிட்ட இருந்த வல்லமை கண்ணை திறந்துருச்சு. சார், இப்ப கர்த்தருடைய வல்லமை உங்க பக்கத்துல தான் நிற்கும். உன்னுடைய ஒரே ஒரு ஆமேனுக்காக அந்த வல்லமை காத்துக்கிட்டு இருக்கு. If I say amen, if I believe and say amen, that power will be released into my life. என் வாழ்க்கைக்குள்ள அது கட்டவிழ்க்கப்படும். It's not a matter of holiness, it's a matter of faith. 2 வசனம் மட்டும் விசுவாசத்துக்கு வல்லமை இருக்கு தொடர்பு நான் பேச விரும்புகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாருங்களேன், இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு. சீசர்கள் முழிச்சிருக்கிறாங்க. இப்ப காற்றும் கடலும் பயங்கரமா அடிக்குது. இட் இஸ் எ மினி சுனாமின்றாங்க. ஏன்னா பயந்தவன் எல்லாம் யாரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிறவன். இவங்க எல்லாம் கடல்லையே பிறந்து கடல்லையே வளர்ந்து மீன் எடுத்து சாப்பிட்டு அங்கேயே சமைச்சு புசிச்சுக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் அவங்கெல்லாம் மிரள்ற அளவுக்கு ஒரு பெரிய சுனாமி வந்து எந்திரிச்சோன்னே இயேசு, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு என்று சொன்னார். ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி இயேசு என்ன கேட்டிருக்கணும்? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் வல்லமை எங்கே? அப்படித்தானே கேட்டிருக்கணும். உன் பவர் எங்கடான்னு கேட்டிருக்கணும். ஏன்னா பவர் தானுங்க அதை நிப்பாட்ட போகுது. உன் பவர் எங்க அப்படின்னு அவர் கேட்கல. அவர் என்ன கேட்டாரு? உன் விசுவாசம் எங்கன்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், விசுவாசம் இருந்தாலே அங்க வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஸோ விசுவாசத்துக்கு சவுண்டே கிடையாது, பவருக்கும் சவுண்டே கிடையாது. நம்ம வல்லமைய எப்பவுமே சவுண்டோடயே கனெக்ட் பண்றோம் சார். அதான் சார் பெந்தேகோஸ்தே தப்பு. வல்லமை அப்ப சத்தம் போடக்கூடாதா? போடலாம். இயேசு சத்தம் போட்டும் பவரை ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. இயேசு சத்தமே இல்லாம பவரை ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்? வல்லமை. என் பையனை அடிக்கிட்டு வல்லமைன்னு இல்லாம டக்குன்னு என் கையை பிடிச்சி இறங்கட்டும் அப்படின்னா, நான் தொடக்கத்தில் வல்லமை இறங்கட்டும் சொல்லி நான் வல்லமை நினைப்பேன். அவனே கையை பிடிச்சிடான், இறங்கட்டும். இட்ஸ் பெண்டிகாஸ்டல். 16 வயசுலேருந்து நான் செய்தி கொடுத்துட்டே இருந்திருக்கேன் சார். அதனால எனக்கு அந்த பெண்டிகாஸ்டல் இதெல்லாம் அதுலேருந்து இப்போ வெளியே வர வேண்டியிருக்கு. இறங்கட்டும் வல்லமை சார். அப்போ சத்தம் போடக்கூடாதா?
போடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், வல்லமை சத்தமே இல்லாமல் வரும். ஒரு தடவை நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு அம்மா வந்து சத்தமெல்லாம் தொட்டுச்சு, சத்தமெல்லாம் இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு, ரொம்ப பிடிக்குது, ரொம்ப பிடிக்குது. வெளிப்பிரகாரம் ரொம்ப சவுண்ட் இருக்கு, தட் இஸ் அவுட்டர் கோர்ட். இதெல்லாம் வெளிப்பிரகார விசுவாசம். கொஞ்சம் சவுண்டு குறைஞ்சிருக்கு சார், அது பரிசுத்த விசுவாசம். சத்தமே இல்லை, அங்கே தான் இருக்கிறதுல ஹை பவர் இருக்கு. அவருடைய பிரசன்னத்தில் மட்டும் சத்தம் இல்லாமல் மணிக்கணக்கில் உட்காந்து பழகுறவன் வல்லமையில் அப்படியே காபா 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 அரி பாபான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு.